வாதத்தை தொடங்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். என் கட்சிக்காரரான தலைமை ஆசிரியரை விசாரிக்க தங்களிடம் அனுமதி கோருகிறேன். புரோசிட். ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம். பேரு ஆரோக்கியம், ஆனா நோயாளி மாதிரி வந்துடும். திரு ஆரோக்கியம் அவர்களே, தங்களை வேலை செய்ய விடாமல் இடையூறு செஞ்சது இவர் தானா? அதே சார் கேக்குறீங்க, டெய்லி வந்துருவாரு, தொல்லை பண்ணுவாரு. யுவர் ஆனர், ஒரு பணியாளரை பணி செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார் இவர். வேலை செய்ய விடாமல் தடுத்தீங்களா? ஐயா, நான் முழு விவரத்தையும் சொல்றேன் ஐயா. மிஸ்டர் ராமன், அவர் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. சார், ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு முழுசா நான் சொல்லணும்ல. மிஸ்டர் ராமன், அவர் ஏன் நடந்ததெல்லாம் கேட்கல, வேலை செய்ய விடாம தடுத்தீங்களான்னு மட்டும் தான் கேட்கிறாரு. நீங்க இப்படி கேட்டீங்கன்னா நான் ஆமான்னு தான் சொல்லணும். முழு விவரத்தையும் கேளுங்க சார். யுவர் ஆனர், இவரே ஒத்துக்கொண்டு விட்டார், தடுத்திருக்கிறார். ஐயா, ஏன் தடுத்தேன்னு முழுசா சொல்லணும் ஐயா. சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. என் குழந்தை படிக்கிற பள்ளியில சரியான கழிவறையோ குடிநீர் வசதியோ அல்லது மற்ற விதத்துல இருக்க வேண்டிய எதுவுமே சரியா இல்லைன்றதுக்கு தான் தலைமை ஆசிரியர்கிட்ட போய் கேட்டேன் ஐயா. இவர் உங்களை கேட்டாரா? கேட்டது உண்மைதான். நானும் மேல இடத்துக்கு சொல்லியிருக்கேன், வந்தா தானே செய்ய முடியும். அப்படி என்ன சொன்னார் அவரு? ஸ்கூல்ல தண்ணி இல்ல, பாத்ரூம் சரியில்லை, பில்டிங் சரியில்லைன்னு சொன்னாரு. சரிங்க மிஸ்டர் ஆரோக்கியம், அதுக்கு நீங்க எதனா நடவடிக்கை எடுத்தீங்களா? மேல இடத்துல சொல்லியிருக்கேன், வந்தா தானே நான் செய்ய முடியும். மிஸ்டர் ராமன், இவரோட கை காசு எடுத்து இந்த வேலை எல்லாம் செய்ய முடியாது. மேல இடத்துல இருந்து நிதி வந்தாதானே இந்த வேலை எல்லாம் செய்ய முடியும். அது எனக்கும் தெரியுங்க. அவர்கிட்ட போய் சொல்றேன், என்கிட்ட சொல்லியாச்சு, நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் கலெக்டர் தான் பார்க்கணுன்றாரு, அல்லது கல்வித்துறை தான் பார்க்கணுன்றாரு, இல்ல கல்வி அமைச்சர் தான் பார்க்கணுன்றாரு. இதெல்லாம் பார்க்க முடியல, போய் முதலமைச்சரை பாருன்றாரு. நான் போய் பார்க்க முடியுமா? மிஸ்டர் ராமன், இந்த மாநிலத்துல 1000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இந்த ஒரே ஒரு பள்ளியை மட்டுமே பார்க்க முடியாது. மேல இடத்துல இருந்து எப்போ நிதி வருதோ அப்பதானே இந்த வேலையை செய்ய முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் 1008 பள்ளி சார். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளி, என் குழந்தை படிக்கிற பள்ளி. அந்த பள்ளியில ஏன் சரியா நடக்கலன்றதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் மிஸ்டர் ராமன், இவர் சொன்ன இடத்துல எல்லாம் போயிட்டு நீங்க புகார் மனு கொடுத்தீங்களா இல்லையா? ஐயா, எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தினக்கூலியும் மாச சம்பளத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. புகாருக்காக அங்க அங்க அங்கன்னு ஓடிட்டு இருக்க முடியாது, லீவ் போட முடியாது. அப்போ அது எப்போ நடக்குமோ அப்பதான் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதை எத்தனோ அவர்கிட்ட சொல்லிட்டுங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படியே நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துலயும் போய் நான் மணி எழுதி கொடுத்துட்டா நாளைக்கே சரி பண்ணுவீங்களா? அப்போ நீங்க விதண்டாவாதம் பண்றீங்க. இல்ல சார், உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எங்க உரிமையை கேட்டுட்டு இருக்கேன். ஐயா, நான் ஒரு கருத்து சொல்லணும் ஐயா. நீங்க யாரு? இந்த கேஸுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஐயா வணக்கம் ஐயா. இவர் சொல்றாருல்ல, அந்த தொகுதியோட எம்எல்ஏ தான் நாங்க. எது சொல்லத்தா இருந்தாலும் சாட்சி கொண்டு வந்து சொல்லுங்க. ஐயா, நீங்க கொஞ்ச நேரம் நாங்க உட்காருங்க. ஏகாம்பரம் ஏகாம்பரம் ஏகாம்பரம். இப்ப நீங்க சொல்ல வந்ததை சொல்லலாம். கட்சிக்காரர்ல எது இருக்கிறாரு அவரு? அந்த வாதியர் மட்டும் இல்ல, என்னையா தான் தொல்லை பண்றாரு. நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஏரியால இருக்கிற கவுன்சிலரு, அந்த ஏரியால இருக்கிற பெரிய மனுஷங்களை எல்லாரையும் அவர் தொல்லை பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் சொல்றதுல உண்மையா? ஐயா, தொல்லை பண்றது சொல்றாரு. நான் தொல்லை பண்ணல ஐயா. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்டேன். அது தப்பா ஐயா? என்ன அப்படி போய் எல்லார்கிட்டயும் நியாயத்தை கேட்டுட்டு இருக்கீங்க? ஐயா, குழந்தைகளுக்கு குடிநீர் வசதி இல்ல, கழிப்பறை வசதி இல்ல, பில்டிங் ஸ்ட்ராங்கா இல்ல, நல்ல ஆசிரியர் இல்ல, நேரத்துக்கு வர்றது இல்ல, இது மாதிரி பிரச்சனையை சொல்றது தொல்லையா தெரியுதா உங்களுக்கு? மிஸ்டர் ராமன், இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. சொல்றேங்க. தனிப்பட்ட ஒரு மனுஷன் போராட முடியாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் போய் ஒவ்வொரு பள்ளியில கேட்டுட்டு இருக்க முடியாது. ஒட்டு மொத்தமா இதுக்கு தீர்வு வரணும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நீங்க சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஒட்டு மொத்தத்தையும் உடனே மாத்த முடியாது. அப்படி மாத்துறதுக்கு எதனா வழி இருந்தா நீங்களே சொல்லுங்களேன். சொல்றேன் ஐயா. இங்க வந்து சாட்சி கூண்ல நின்னாரு தலைமை ஆசிரியர். அவங்க குழந்தை எங்க படிக்குதுன்னு கேளுங்க. இல்ல இதோ எதிர நிக்கிறாரு எம்எல்ஏ, அவங்க குழந்தை எங்க படிக்குதுன்னு கேளுங்க. நான் டெய்லி போய் தொல்லை பண்றேன்றாங்களே கவுன்சிலரு, பெரிய மனுஷன், அவங்க பசங்களாம் எங்க படிக்கிறாங்க கொஞ்சம் கேளுங்க ஐயா. சார், அவங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கும் இப்ப நடக்கிற இந்த கேஸுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சொல்லுங்க ஐயா. அரசு துறைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தரமா தான் இயங்கிட்டு இருக்கா, உங்களால சொல்ல முடியுமா?
நான் சொல்றேன் 100% தரமா தான் இயங்கிட்டு இருக்கு. இது யாருக்கும் எந்த டவுட்டும் வேண்டாம். சரிங்க, தரமா தான் இருக்குன்னா இந்த தலைமை ஆசிரியர் அவங்க குழந்தைய எந்த பள்ளியில படிக்க வைக்கிறாருன்னு கேளுங்க. எதிரில் நிற்கிறாரு எம்எல்ஏ, அவங்க குழந்தை எங்க படிக்குதுன்னு கேளுங்க. இல்லைன்னா நான் போய் கவுன்சிலர்லாம் தொல்லை பண்றேன்னாங்களே, அந்த கவுன்சிலர் பசங்க எங்க படிக்கிறாங்கன்னு கேளுங்க. பெரிய மனுஷங்க பசங்கள்லாம் எங்க படிக்கிறாங்கன்னு கேளுங்க. தரமா இருந்தா அரசு பள்ளியில இவங்கெல்லாம் போய் சேர்க்க வேண்டியதானே? நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல, இன்னொரு தடவை தெளிவா சொல்லுங்க. சொல்றேங்க ஐயா, பள்ளிகளுடைய கட்டமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கணும்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொருத்தரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அது ப்ராப்பரா வந்து ப்ராசஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சிம்பிளா சொல்றையா, அரசு நிறுவனத்தில் பணிபுரிகின்ற அத்தனை பேரும் அவர்கள் குழந்தையை அரசு பள்ளியில் தான் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் வரணும். எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்க எதுக்கு வரீங்க? மக்களுக்கு நல்லது செய்ய வரீங்க. அப்போ உங்க துறை தானே, அது அரசு துறை தானே. உங்க பசங்களை அரசு பள்ளியில படிக்க வைங்க. எம்பி இருக்காங்கல்ல, அவங்கள மக்களுக்கு சேவை பண்ண வந்தவங்க தானே, அவங்களுடைய நிர்வாகம் தானே நடக்குது. அவங்க பசங்களை கொண்டு போய் அரசு பள்ளியில படிக்க வைங்க. இப்படி அரசை சார்ந்தவர்கள், அரசாங்க சம்பளம் வாங்குறவங்க, எங்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்றவங்க, அவங்க பிள்ளைகளை போய் அரசு பள்ளியில படிக்க வச்சா என்ன ஆகும் தெரியுமா? அவங்க பசங்க நல்லா படிக்கிறாங்களா, உடற்பயிற்சி நல்லா இருக்கா, பில்டிங் நல்லா இருக்கா, கழிவறை நல்லா இருக்கா, குடிநீர் இருக்கா, இப்படி டெய்லி போய் பார்ப்பாங்க. ஒரு பள்ளியில இருக்கிற அத்தனை அரசு பள்ளியும் நல்லபடியா இயங்கும். நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பாங்க. ஆசிரியர்கள் லேட்டா வந்தா ஏன் வந்த, ஏன் படிக்கல, இப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நாங்க மாற்றி அமைக்க வேண்டியது இல்லையா? ஒரே ஒரு மாற்றம், அரசு சார்ந்தவர்கள் அரசு பள்ளியில் மட்டுமே படிக்க வேண்டும் ஒரு சட்டம் கொண்டு வந்தா இதுவெல்லாம் நிறைவேறும். வணக்கம் ஐயா, நாங்க எங்க சம்பளத்துல எங்க பசங்களை எங்க வேணா படிக்க வைப்போம். இவருக்கு என்ன வந்துச்சு? அவர் சொல்றது கரெக்ட் தானேயா? எங்க பசங்களை எங்க படிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதை சொல்றதுக்கு அவரு யாரு? நீங்க எங்க வேணாலும் படிக்க வைங்க, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா அரசு வேலையில இருக்கக்கூடாது. அப்ப அரசு வேலையில இருந்தா இந்த பள்ளியில படிக்கணும்னு சட்டம் வரணும்னு கேட்கிறேன். நீங்க மக்களுக்கு சேவை பண்ற வரீங்கல்ல, அப்ப வராதீங்க. யாரெல்லாம் அரசு பள்ளியில் அவங்க குழந்தை படிக்க வைக்கிறாங்களோ அவங்க போட்டியிடட்டும், ஜெயிக்கட்டும். அப்ப தெரியும் தான் குழந்தைக்கு கல்வித்தரம் எப்படி இருக்கு, இந்த பள்ளி எப்படி இருக்கு அப்படின்றத உணர முடியும். எங்கேயோ ஒரு பள்ளியில சேர்த்துட்டு எங்க பசங்களா படிக்கிற பள்ளியை பத்தி உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி முறையும் கிடையாது, பராமரிக்கிறது கிடையாது, பார்க்கறதும் கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் உடனே நிறைவேற்றத்துக்கு இந்த சட்டத்துல இடம் இருக்கா பார்க்கணும். உடனே நிறைவேற்ற முடியாதுங்க. என்னங்க அநியாயமா இருக்கு? சட்டமன்றத்துல அவசர சட்டமும் ஒண்ணு கொண்டு வரீங்க. ஆம் என்பவர்கள் கை உயர்த்தவும், கை உயர்த்திட்டா ஓகே அந்த சட்டம். பார்லிமெண்ட்ல அதே மாதிரி பண்றீங்க. அதுக்கெல்லாம் உடனடியா சட்டம் போடுற மாதிரி எங்களை மாதிரி ஏழை மக்கள், எங்க குழந்தைகள் படிப்பதற்காக அவசர சட்டம் கொண்டு வாங்க. அதுல இந்த சிஸ்டம் கொண்டு வாங்க. வரும் காலத்திலேயாவது நாங்கெல்லாம் நல்ல பள்ளியில படிக்க வைக்கிறோன்ற மன திருப்தி இருக்கும், குழந்தைகள் நல்லா படிக்கும். இது போல சட்டத்தெல்லாம் நிறைவேற்றத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படும், என்னெல்லாம் வரமுறை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எனக்கு தெரியாதுங்க. நான் கேட்கிறேன், சரி ஒரு வாரம் ஆகுமா, ஒரு மாசம் ஆகுமா, ஒரு வருஷம் ஆகுமா? காத்திருக்க தயார். சும்மா பண்ணவே முடியாத விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பண்ணணும். 24 மணி நேரம், 48 மணி நேரம், 74 மணி நேரம், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷமே ஆகட்டுமே. இது மாதிரி ஒரு சட்டம் வந்து அரசு பள்ளியில் படிப்பவர்கள், அரசு நிறுவனத்தில் இருப்பவர்கள், இப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கட்டமைப்பு இருக்கணும்னா இதை பண்ணிதாங்க ஆகணும். யுவர் ஆனர், சட்டத்துல இடம் இருக்கா இல்லையான்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. நீயும் சொல்ல மாட்ட, அவரு சொல்லத்தான் ஏத்துக்க மாட்டேன். இந்த வழக்கு சம்பந்தமாக அரசு பரிசீலனை செய்ய உத்தரவிடுகிறேன். ஒரு வருஷத்துல முடிவான்னு பாக்குறாரு, இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? சின்ன வயசுலேருந்தே எனக்கு நல்லவங்க கூட பழக்கம் இல்லை. இப்பயும் தினமும் ஃப்ராட் பசங்களும் ஐஏ பசங்களும் பார்க்க வேண்டியது. என்னடா பொழையும் போறா? டெய்லியும் ஃப்ராட் பசங்களை பார்க்கறது என் பழப்பா போயிடுச்சு. ஏய், என்னடா சொல்றா? இங்கே டெய்லியே வராங்களா, அவங்கள சொன்னேன் நீ மட்டும்தான் ஒழுங்கா. சார், ஜட்ஜையா வந்து உட்காந்தவன வணக்கம் ஏன்னு சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துவேன். இன்னைக்கு என்ன வழக்கு? ஐயா, இவங்க தனியார் பள்ளி நடத்திட்டு வராங்க. இவங்க மேல ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. உங்க வாதத்தை தொடங்குங்க. கனம் நீதிபதி அவர்களே, ஒரு தரமான பள்ளி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கும் இவர்கள் மீது இவர் ஒரு தவறான குற்றச்சாட்டை சுமத்தி உள்ளார். இவரான கத்தாதப்பா, காது வெளிக்குது, பக்கத்துல தானே இருக்காரு.
வயசானா அவங்களும் காது கேட்காது, இதுக்கு ஷார்ப்பா கேக்குதே. ஊன்லயே ஆள் இல்லாம வாழ ராமன் ராமன் ராமன். மிஸ்டர் ராமன், இவர்கள் மீது நீங்க ஏன் வழக்கு தொடர்ந்தீங்க? இந்த நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லுங்க. எதுக்குன்னு உங்களுக்கு சொல்லலையா? நான் சொல்றது இருக்கட்டும். கேஸ் நடத்த வந்தீங்கல்ல, கேட்டுக்கணும்ல. என்ன ஏதுன்னு நீங்க தானே சொல்லணும். என்ன சொல்றீங்க? இவர் இன்னும் நம்ம மேல கேஸ் போட்டிருக்காரு சார். ஃபீஸ் அதிகமாக வாங்குறோமா, அதனால எங்கள் 2 பேர் மேலே கேஸ் போட்டிருக்காரு. இப்ப தெரிஞ்சுக்கிறேன். அவங்க ஃபீஸ் அதிகமா வாங்குறான்னு கேஸ் போட்டிருக்கீங்க. அப்படிலாம் போடலையே. இவ்வளோ ஃபீஸ் ஏன் வாங்குறீங்கன்னு தான் நான் கேஸ் போட்டேன். இவ்வளவு ஃபீஸ் ஏன் வாங்குறீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. ஆமாம் சார். தெளிவா சொல்றது இல்லையா? எத்தனை பேர் நீ ஓட விட்டுருப்பா, இவன் உன்னை ஓட விடுறான் பாரு. அதிகமா வாங்குறதா இருக்கட்டும், இவ்வளவு ஏன் வாங்குறேன்னு கேட்கறதா இருக்கட்டும், இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசங்க? சொல்கிறேன் சார். அதிகமாக எவ்வளோ வேணால் வாங்கிக்கோங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பள்ளியில் இவ்வளோ ஏன் வாங்குறீங்க அப்படின்றது தான் நான் கேஸ் போட்டிருக்கேன். தெளிவா சொல்லி குழப்பறாயா? இவரான இவர் என்னென்னவோ பேசி குழப்பறாரு. என்னப்பா குழப்பாம சொல்லுப்பா. சொல்கிறேங்கய்யா, ஒரு தனியார் பள்ளி எவ்வளோ வேணால் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வளவு தான் வாங்கணும் அப்படின்னு நான் கேஸ் போட்டிருக்கேன். என்ன காரணம்னு கேட்டால், அந்த பள்ளி எதன் அடிப்படையில் ஃபீஸ் வசூலிக்கப்படுறாங்கன்றது எனக்கு தெரியப்படுத்தினா போதும். எதன் அடிப்படையிலன்னா சார், அந்த பள்ளி இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கல்ல, எதை வச்சு இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு தான் நான் கேட்குறேன். நான் சொல்றேங்க, கடந்த 10 வருஷமா 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க எங்க மாணவர்கள். அதனால தான் நாங்க இவ்வளவு ஃபீஸ் வாங்குறோம். இதன் அடிப்படையில் தான் நாங்க வாங்குறோம். இப்ப புரியுதா? மிஸ்டர், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சு, போதுமா? அப்ப 100% பாஸ் ஆயிட்டாங்கன்னா எவ்வளவு வேணா ஃபீஸ் வாங்கிக்கலாம், எவ்வளவு வேணா கொள்ளடிக்கலாம், எவ்வளவு வேணா ஏமாத்தலாம் அப்படின்றீங்களா? மிஸ்டர், 100% மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு மேல என்ன குவாலிட்டி வேணும் அந்த ஸ்கூலுக்கு? எங்க இந்த ஒரு குவாலிட்டி வச்சுட்டு மட்டுமே ஃபீஸ் எல்லாம் நிர்ணயம் பண்ணக்கூடாது. பல விஷயங்களை பார்க்கணும், அதுக்கப்புறம் ஃபீஸ் வாங்கட்டும். நான் அதான் சொன்னேன் உங்ககிட்ட. என்ன சொன்னேன்? இவ்வளவு ஏன் வாங்குறீங்க, நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளவு வேணா வாங்கறதுக்கும் இவ்வளவு ஏன் வாங்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு வாங்கணும்னா அதுக்கு அந்த பள்ளிக்கு என்ன தகுதி எல்லாம் வேணும்ட்டு நிர்ணயம் பண்ணணும். மிஸ்டர், ஒரு பள்ளிக்கு வேற என்னென்ன தகுதி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்றேங்க ஐயா, கல்வி மட்டுமே தகுதியா எடுத்துக்க முடியாதுங்க ஐயா. ஒரு மாணவன் எல்லா விஷயத்திலேயும் தகுதியா இருக்கணும். எல்லா மாணவனுக்கும் எல்லா தகுதி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு மாணவன்கிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த அடிப்படையில அவன் திறமையை வளர்த்து விட்டா அந்த பள்ளி இவ்வளவு ஃபீஸ் வாங்கலாம்னு பிக்ஸ் பண்ணணும். இதுதான் நான் கேட்கிற கோரிக்கை. இந்த ஆள் வைக்கலுக்கு பற்றி இருக்கலாம். ஹலோ முருகேசன், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஏங்க சொல்லுங்க. நீங்க சொல்றேன் ஐயா, ஒரு பள்ளியில ஒரு ஆண்டுக்குள்ள இத்தனை கண்டுபிடிச்சிருக்கணும் அந்த பள்ளி மாணவர்கள். ஏதாவது ஒரு 2, 3, 5, 10 கண்டுபிடிச்சா இந்த பள்ளி கண்டுபிடிச்சிருக்காங்க, இவ்வளோ ஃபீஸ் வாங்கிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ இன்டர்நேஷனல் லெவல்லையோ போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் கப்பு வாங்கியிருந்தா இந்த பள்ளி இவ்வளவு மாணவர்களை விளையாட்டில் தேறி இருக்காங்க, அப்போ இவ்வளோ ஃபீஸ் வாங்கிக்கலாம். அடுத்ததா அதுக்கப்புறம் சிறு தொழில் குழந்தைகளை கற்றுக் கொடுத்து இந்த பள்ளியில மாணவர்கள் சிறு தொழில் இத்தனை பேர் கத்துக்கிட்டாங்க, அதனால இவ்வளவு ஃபீஸ் வாங்கிக்கலாம். இவர் சொல்றதெல்லாம் செம்ம ஐடியாவாகுது. அரசு நிர்ணயம் பண்ண ஃபீஸ் அதையே நாங்க வாங்குறோம். யுவர் எனது கட்சிக்காரர் சரியான கட்டணத்தை தான் வசூல் செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் மீது பொய்யான வழக்கை தொடர்ந்துள்ளார் இவர். ஐயா, நான் பொய் வழக்கெல்லாம் போடலையா. அந்த பள்ளி நிர்ணயம் பண்றது வேணா அரசு நிர்ணயித்த கட்டணத்தை வசூல் பண்ணிட்டோம். ஆனா அரசு ஒரு நிர்ணயிக்கின்ற பட்டியலை அமைக்கணும்னு சொல்றேன். எப்படின்னா, இந்த பள்ளி, அதாவது ஒரு பள்ளி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜெயிச்சிருக்குன்னா ரைட், ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கு, நீங்க இவ்வளவு ஃபீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல இந்த பள்ளி வேறொரு விஷயத்தில், அதாவது ஒரு சுய தொழில் செய்கின்ற விஷயத்துல இந்த பள்ளி முன்னிலை வைக்கிறது, இவ்வளவு ஃபீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த பள்ளி ஒரு கண்டுபிடிச்சிருக்கு, இந்த பள்ளி மாணவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளவு புத்திசாலி உருவாக்கி இருக்காங்க, அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது இந்த பள்ளி போட்டியில் நடனத்துல ஜெயிச்சிருக்காங்க, பாட்டு போட்டியில ஜெயிச்சிருக்காங்க, அல்லது யோகால ஜெயிச்சிருக்காங்க, அல்லது வேற ஏதாவது திறமை உள்ள விஷயங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நிர்ணயம் பண்ணி ஃபீஸ் வாங்க சொல்லுங்க. எல்லா தனியார் பள்ளிக்கும் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபீஸ். அந்த ஸ்கூல்ல என்ன இருக்கு இல்லை எதுவுமே பார்க்கறது இல்லை. நீ இவ்வளவு ஃபீஸ் வாங்கலாம், நீ இவ்வளவு ஃபீஸ் வாங்கலாம், மாணவர்கள் மட்டும் நல்லா படிச்சா போதும், ஏசி இருந்தா போதும், இந்த வசதி இருந்தா போதும்ட்டு.
நான் சொல்றேன், வெறும் அது மட்டுமே மாணவர்கள் ஆகாது. ஒரு மாணவனுக்கு என்ன திறமைன்னா இருக்கலாம் ஐயா, அதுல மேல கொண்டு வரணும்னா தனியார் பள்ளி ஒரு மாணவனை எப்படி மேல கொண்டு வருது, எதை அடிப்படையில் கொண்டு வருது, அந்த பள்ளி எதுல மேம்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தனித்தனியா மாத்தினா தனியார் பள்ளியில் சேர்க்கும் போது இந்த பள்ளியில இந்த குவாலிட்டி இருக்கு, அப்ப இந்த ஃபீஸ் கட்டலாம், இந்த குவாலிட்டி இருக்கு, இதுக்கு ஃபீஸ் கட்டலாம், இந்த பள்ளி இவ்வளவுதான் குவாலிட்டி, அப்ப இவ்வளவுதான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ண முடியும். இப்போ ஒட்டு மொத்தமா தனியார் பள்ளி தொடங்கினவுன்னு ஒரு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றது, அந்த ஃபீஸை இவங்க வாங்குறது, அதுக்கு ஒரே விஷயம் இவங்களை படிக்க வச்சுட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுறது. அந்த குழந்தைய படி 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 படின்னு இந்தியாவில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் படின்றதை தவிர இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல தங்க மெடலோ வெள்ளியோ வெண்கலமோ இன்னைக்கு வாங்க ஆள் இல்லை. உலக அளவில் இருக்கிற பல்வேறு போட்டிகள் நம்மளால கலந்துக்க முடியல. அதுக்கு தகுதியான மாணவர்கள் இல்லையா இருக்காங்க. அந்த மாணவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டிய இடம் பள்ளி. கண்டுபிடிப்பதில்லை. ஏன்னா அவங்க படிக்க வைக்கணும், மார்க் வாங்க வைக்கணும், ஃபீஸை வாங்கணும். இது மக்களுடைய மனநிலையும் அப்படிதான் ஆகிப்போச்சு. பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, என் குழந்தை படிக்கட்டும், என் குழந்தை படிக்கட்டும், என் குழந்தை படிக்கட்டும். இந்த மனோநிலையை மாற்றுவதற்காக அரசே முன் வந்து இனிமேல் ஒரு பள்ளி இப்படித்தான் இருக்க வேண்டும், இது மாதிரிலாம் இருந்தா இவ்வளவு ஃபீஸ் வாங்கலாம், இந்த பள்ளிக்கு இவ்வளவு குவாலிட்டி இருக்கு, இந்த பள்ளி இதெல்லாம் முதன்மையா இருக்கு, இந்த பள்ளி இதெல்லாம் சிறந்து விளங்குது அப்படின்னு வெளியே வெளிச்சம் போட்டு காட்டினா, இப்ப நான் படிக்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என் குழந்தை வந்து வீட்லயே நல்லா விளையாடுதுன்னா, இந்த பள்ளியில வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதுல போய் சேர்ப்பேன். என் குழந்தை பாடுதுன்னா, இந்த பள்ளி நம்பர் 1 இருக்கு பாட்டுல, அங்க போய் சேர்ப்பேன். இந்த பள்ளி கண்டுபிடிப்புல மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருக்கு, அப்ப என் குழந்தைய நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிட்டே இருக்கு, இப்ப என் குழந்தைய இந்த பள்ளியில் சேர்ப்பேன். அப்ப நாங்களே பிரிச்சுப்போம் எந்த பள்ளி வேணும், எவ்வளவு ஃபீஸ் கட்டவும் தயார், ஏன்னா என் குழந்தைய அங்க போனா அதற்காக தயார்படுத்துவாங்கன்ற நிலைமைக்கு நாங்க வருவோம். இதை விட்டுட்டு ஒரே ஃபீஸ்ன்றது எங்களால ஏத்துக்க முடியாது. அதை தான் சொல்றேன், அதிக ஃபீஸ் வாங்குறாங்களா அப்படின்னு நான் சொல்ல. எதற்காக இந்த ஃபீஸ் வாங்குறீங்க நான் கேட்டேன் முதல்லயே. எதற்காகனா நீங்க என்ன விஷயத்துல குவாலிட்டியா இருக்கீங்க, கல்வி மட்டும் அல்லாமல் வேற எதுல குவாலிட்டியா இருக்குன்றது தான் நான் அப்போது கேட்டுட்டு இருக்கேன். நீங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி உங்க ஸ்கூல்ல என்னென்ன குவாலிட்டி இருக்கு சார்? எங்க அப்பா இந்த ஸ்கூலை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு சார். படிப்பு ஒன்று தான் சார் சொல்லி தருவோம், வேற எந்த குவாலிட்டியும் இல்லை சார். இந்த ஃபீஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி எவனோ ஒருத்த பிரச்சனை பண்ணி விட்டுறாங்க சார். எங்க அப்பா கொடுத்துட்டு போனதே இந்த ஒரு சொத்து தாங்க, இதுக்கும் இப்படிலாம் பிரச்சனை வந்தா நாங்க என்னதான் பண்றது? யோ, இதுக்கே நீங்க இப்படி சொல்றீங்களே, அந்த சொல்ற மாதிரி சிஸ்டம் வந்தா நீங்க ஃபீஸே வாங்க முடியாதையா? இவ்வளோ நேரம் நடந்த விவாதத்தை பார்த்தால் தீர்ப்பு இப்போ சொல்ல மாட்டீங்க? அரசுக்கு அனுப்பி பரிசீலிக்கப்படும். சார், இப்போ வாங்கின ஃபீஸை திருப்பி கொடுக்க சொல்றாங்களா? யோ, அதெல்லாம் தெரியாதியா, ஏன் ஃபீஸ் இப்போ கொடுத்துருவீங்களா? நன்றிங்கய்யா. நீங்க சொல்ற மாதிரி இதை எவ்வளவு சீக்கிரமா பரிசீலனை பண்ணி நடைமுறை கொண்டு வரீங்களோ அவ்வளவு சீக்கிரமா எங்களை மாதிரி நல்லவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் ஐயா. இன்னைக்கு தான் அந்த கோர்ட்டில் நல்ல கேஸ் நடந்துருக்குது.